வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் பொரியல் செய்யலாம். தேவையான பொருட்கள்: கேரட் இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, பூண்டு ஒரு 5 பல் இடித்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு 1/4 மூடி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் பொரியல் செய்யலாம். கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், எல்லாம் நல்லா வறுந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் போட்டுக்கலாம். நம்ம பொரியல் பண்ண போகிறோம், அதனால் தண்ணியெலாம் விட மாட்டோம். அதுக்காக கம்மி ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு அப்படியே மெதுவாக வதக்கிட்டே இருங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். கேரட் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி செய்கிறதுனால டேஸ்ட்டாக தனியாக இருக்கும். அதில் இருக்கிற சாறு எதுவும் வெளியே போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா அதில் எந்த சக்தியுமே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கொத்தமல்லி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.